பரூக் ஹுசைன், தேவனுக்கே மகிமை. இந்த வயக்குஹேல் பெகோடை என்ற தலைப்பிலான 22வது பார்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தோரா வேத வாசிப்பு பகுதி. இதில் இந்த தலைப்பின் அர்த்தம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் அண்ட் ஹீ கேதர்ட் என்று போடப்பட்டுள்ளது. தமிழில் அவன் கூட்டிச் சேர்த்தான், அதாவது சபை கூடி வரச் செய்தான் என்று பொருள். அதாவது இந்த பிரேஸ், வைக்கஹேல் என்ற அந்த பிரேஸ், அதனுடைய ஒரு முக்கியமான வேர்ச்சொல் என்னவென்றால் கஹால் என்பதாகும். அந்த கஹால் என்ற வார்த்தைக்கு சபை அல்லது கூடுகை என்ற அர்த்தம். இந்த வேத வாசிப்பு பகுதி 2 பகுதிகளை ஒருங்கிணைத்ததாக அமைகிறது. அதாவது வைக்கஹேல் என்பதும் பெகோடை என்ற மற்றொரு பகுதி. இந்த பெக்கூடை என்ற 2வது பகுதிக்குண்டான வேர்ச்சொல் பகாட் என்பதாகும். இது விசாரித்தல், பதிவு செய்தல் அல்லது கணக்கிடுதல் போன்ற அர்த்தங்களை கொண்டது. இதற்கு உண்டான வேத வாசிப்பு பகுதிகளை பார்ப்போம். தோரா யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரை. தீர்க்க தரிசன புத்தகம் எசேக்கியேல் 45வது அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 46ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை. சுவிசேஷ பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். இப்பொழுது இந்த தோரா வேத வாசிப்பு பகுதியின் முதன்மை வசனங்களை வாசிக்க கேட்போம். 35ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தர்க்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். இதில் பிரதான கட்டளை ஓய்வு நாள் பற்றியது. இதன் மீறுதல் அவ்வளவு பெரிய பாவமா, சாவுக்குரிய பாவமா என்று கேட்டால் அப்படி இல்லை. இதனை மென்மையான போக்கில் அணுகியது, பின்னாட்களில் இயேசு கிறிஸ்து அணுகியது நமக்கு தெரியும். இது ஒரு தகப்பன் மகனை கண்டிக்கும்படியாக அமைந்த கடும் சொற்கள் போன்றதாகும். இதை வலியுறுத்துவதில் இயேசுவும் சற்று மென்மையான போக்கைத்தான் கடைபிடித்தார் என்று பார்க்கிறோம். ஓய்வு நாளில் குழியில் விழுந்த ஒரு ஆட்டை நீங்கள் தூக்கிவிட மாட்டீர்களா என்று கூட கேட்டிருக்கிறார். மேலும் வாசிப்போம். 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். காணிக்கை செலுத்துவதிலும் சுயாதீனமுள்ள இருதயம், அதாவது மனமுள்ளவன் என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு எபிரேயத்தில் நதீப் லிபோ எனப்படும். அதாவது சுயாதீனமுள்ள இருதயம் என்று பொருள்படும். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ஸ்திரீகளும் புருஷர்களும் ஆசரிப்பு கூடார திருப்பணிக்காக உற்சாகத்துடன் காணிக்கை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 35ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர
இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும். இங்கு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பெசலெயேல், அதாவது எபிரேய உச்சரிப்பில் பெத்சலெயேல் என்ற எபிரேய பெயரின் அர்த்தம். இதில் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பே என்பது முன்னிடை சொல், அதாவது அதில் என்று அர்த்தம். சல் என்றது, அதாவது ஜாதே லாமட் போன்ற எழுத்துக்கள் கொண்டது, நிழல் என்ற அர்த்தம். ஏல் என்றால் தேவன். ஆக சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி எல்லா திறமைகளையும் பெற்றுக்கொண்டவன் என்று அர்த்தம். தொடர்ந்து தேவைக்கு அதிகமாகவே ஆசரிப்பு கூடார திருப்பணிக்காக வஸ்துக்கள் காணிக்கையாக பெறப்பட்டதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 36ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள 10 மூடு திரைகளை பண்ணினான். அடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் இதயமாக கருதப்படும் தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி உண்டாக்கப்பட்டது. வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2½ முழமும் அதன் அகலம் 1½ முழமும் அதன் உயரம் 1½ முழமுமானது. அந்நாட்களில் மிருக பலி செலுத்த வேண்டும். அங்கே தொழுகையும் தேவனை பணிந்து கொள்ளவும் வேண்டும். இப்படிப்பட்ட முக்கிய பணிகளின் தொடக்கமாக மெனோரா என்ற குத்து விளக்கு ஏற்றப்பட வேண்டும். ஒளியேற்றுதல் முக்கியமான ஒரு கடமையாகும். வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேஜையையும் சீத்திம் மரத்தால் பண்ணினான். அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1½ முழ உயரமுமானது. மெனோரா என்ற பொன் குத்து விளக்கின் பாகங்கள் எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டன என்று பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். குத்து விளக்கையும் பசும்பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஆசரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டுதல் என்பது ஒரு முக்கிய பணியாகும். அதை தேவன் விரும்பினார் என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலும் கூட முதலாவது செலுத்தப்பட்ட பலியின் புகையை சுகந்த வாசனையாக அவர் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்கினான். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாயிருந்தது. அதன் கொம்புகள் அதனோடே ஏக வேலைப்பாடாயிருந்தது. தொடர்ந்து பிரதான ஆசாரியனின் ஊழியம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவன் தலையில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட வேண்டும். அந்த அபிஷேக தைலம் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான். தொடர்ந்து தகன பலிபீடமும் உண்டாக்கப்பட்டது. வாசிக்க கேட்போம். 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தகன பலி பீடத்தையும் சீத்திம் மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமுமானது. இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பகுதி பிரகாரம் என்று சொல்லப்படும். அது தொங்கு திரைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும்.
பிரகாரத்தின் தொங்கு திரைகள் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டன. வாசிக்க கேட்போம். 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். இப்பொழுது அடுத்த வேத வாசிப்பு பகுதிக்கென்று நாம் சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களின் தொகை பற்றி கூறப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அடுத்த வேத வாசிப்பு பகுதியில் பெக்குடை என்பதாகும். அடுத்த வேத வாசிப்பு பகுதியில் அதன் தொகை பற்றி கூறப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். 38ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு பொருள்களின் தொகை இதுவே. ஆசாரிய ஊழியத்தில் ஆசாரிய வஸ்திரம் என்பது முக்கிய பங்காற்றியது. ராஜாவுக்கு எப்படி ராஜவஸ்திரம் முக்கியமோ அதே போல வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் போல ஆசாரியனுக்கு ஆசாரிய வஸ்திரம், அதை தயாரிக்கும் முழு விவரங்களும் இப்பகுதியில் தரப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். 39:1ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். இவ்வாறாக ஆசரிப்பு கூடாரமாகிய தேவனுடைய வாசஸ்தலத்தின் வேலை எல்லாம் முடிந்தது என காண்கிறோம். இது எல்லா காரியங்களும் இங்கு நேர்த்தியாகவும் மிகவும் கிரமமாகவும் செய்யப்பட்டுள்ளதை காண்கிறோம். வாசிக்க கேட்போம். 39ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். பிறகு வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதாவது இந்நாட்களில் திருச்சபை பிரதிஷ்டை செய்யப்படுவது போல அந்நாட்களில் வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படுவதற்கென்று ஒரு நாளும் குறிக்கப்பட்டது. வாசிக்க கேட்போம். 40வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. கடைசியில் வாசஸ்தலத்தில் தேவன் வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஒரு மகிமையின் மேகம் அவ்விடத்தை நிரப்பியது. வாசிக்க கேட்போம். 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்டரா எனும் தீர்க்க தரிசன புத்தக பகுதியில் இஸ்ரவேல் புத்திரர் சபையாக கூடி செய்வது அதிபதியின் கடமை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அன்று அதிபதி, இன்று நாம் மேசியாவை பிரஜாபதி என்று சொல்கிறோம். அவர்தான் அதிபதி. ஆக பூட்டப்பட்ட தேவாலயத்தின் கிழக்கு வாசல் மேசியாவின் வருகைக்கு என்று திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றளவும் உள்ளது. வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 45, 17 மற்றும் 46 முதல் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாதப்பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் மாதப்பிறப்பிலும் திறக்கப்பட கடவது. புதிய உடன்படிக்கை பகுதியில் மேசியா இயேசுவின் மரணத்திற்கு அடையாளமாகிய பஸ்காவுக்கான முழு ஆயத்தம் பற்றி கூறப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 11,
12, 13 ஆகிய வசனங்கள். அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். நிறைவாக ஒரு முக்கிய கருத்து இங்கே வலியுறுத்தப்பட வேண்டும். அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் வாசம் செய்ய விரும்பிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று ஒரு முழுமையான எல்லா காரியங்களையும் தெரிவித்தார். முழுமையான அறிவுரைகளை தந்தார். ஆனால் அதே சமயத்தில் மேசியா இயேசுவின் வருகையின் போது நீங்களே தேவாலயம் என்று அவர் குறிப்பிட்டார். நம்மை அவர் தேவாலயமாக அங்கீகரித்து நமது இதயங்களில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். நன்றி. ஷபாத் ஷலோம்.